பிக் பாஸ் சாட்டர்டே என்னென்ன நிகழ்வுகள்லாம் நடக்க போகுது அப்படின்ற ஒரு டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதில் எது வரப்போகுது, எது கட் பண்ண போகிறாங்கன்றத எடிட்டரை பொறுத்து தான் இருக்குது. ஏன்னா நிறைய விஷயங்கள் கட் பண்ணி தூக்கிடுறாங்க. அதை முன்னாடியே உங்களுக்கு டிஸ்க்ளைமர் போட்டுறேன். அதுக்கப்புறம் நீங்கள் சொன்னது வரலையே அப்படின்றது கேட்டிங்கன்னா நான் ஒன்றும் பண்ண முடியாத மக்களே. வந்த இன்ஃபர்மேஷன் உங்ககிட்ட சேர்க்க தான் முடியும். அது எல்லாத்தையும் போடுங்கன்னு என்னால் கேட்கவும் முடியாது. அவங்க போடுறது தான் நம்ம பார்க்க முடியும். ஸோ அதனால் அதை நான் சொல்லிடுறேன். வணக்கம் மக்களே. நேஷனல் உச்சிலிருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காம லைக்கும் ஐப்பும் பண்ணீங்கன்னா இந்த வீடியோ பல பேருக்கு போய் சேரும். அந்த உதவியை நீங்கள் பண்ணீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஸோ சாட்டர்டேவை பொறுத்தவரையும் உங்களுக்கு அந்த ப்ரோமோலேயே ஒரு சில விஷயங்கள்லாம் நீங்கள் நோட் பண்ணியிருக்கலாம். ஸோ பார்வதிக்கு கைத்தட்டல் உச்சகட்டத்துக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பேஸ்ட் அப்பான் தட் அந்த ஒரே ஆளாக வந்து அந்த கிச்சனு ஸ்டூடெண்ட்ஸை டேக் கேர் பண்ணதுக்கு மிகப்பெரிய கைத்தட்டல் வந்திருக்கும். ஒரு பக்கம் எஃப்ஜேவை ரோஸ் பண்ணும் போதும் பார்வதி எழுந்து நிற்கும் போதும் அந்த கைத்தட்டல் நீங்களே பார்த்துருப்பீங்க. ஸோ அங்கே அரங்கம் அதிர போகுது பார்வதிக்கு அப்படின்றது பார்க்க முடியுது. ஓகே, இதில் யார் யாருக்கெல்லாம் அப்ரிசியேஷன் கிடைச்சிருக்கு அப்படின்றது போயிடுவோம். ஸோ அந்த அப்ரிசியேஷனை பொறுத்தவரையும் ஃபர்ஸ்ட் வினோத், அரோரா, கமருதீன் அண்ட் விக்ரம் மற்றும் சுபி. வினோத், அரோரா, கமருதீன், விக்ரம் அண்ட் சுபி அவங்களோட ரோல், அந்த ஸ்டூடெண்ட் ரோலை எடுத்து பிளே பண்ணது, இது எல்லாமே பண்ணியிருக்காங்களே. ஸோ அந்த 5 பேருக்குமே பயங்கர அப்ரிசியேஷன் கிடைச்சிருக்கு அப்படின்றது ஒன்று. அதை தாண்டி ஜென்ரல் அப்ரிசியேஷன் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ், ஒட்டுமொத்த ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஒரு அப்ரிசியேஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இது மொதல் விஷயம். நம்பர் 2, டீச்சர்ஸ். ஸோ கனிக்கு வந்து ஒரு குறிப்பாக அந்த கேரக்டரையும் அந்த டீச்சிங் ஸ்கில்ஸும் பண்ணதுக்கு கனிக்கும் ஒரு பயங்கரமான பாராட்டுகளும் இதுவுமே கனிக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா. ஏன்னா கனி பெருசாக இந்த வாரம் எதுவுமே நெகட்டிவ் பண்ணல. அந்த ஒரு ஒஸ்ட் பெர்ஃபார்மரில் எடுத்த முடிவு தான் அவங்களோட பெரிய நெகட்டிவ். ஸோ அந்த கேட்டகரியில் கனிக்கும் ஒரு பாராட்டுகள். அப்புறம் பிரஜனோட மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸும், பிரஜனோட அந்த சேஞ்ச் ஓவர், போன வாரம் இருந்த பிரச்சனைக்கும் இந்த வாரம் இருந்த பிரச்சனைக்கும் ஒரு சேஞ்ச் ஓவரும், அதில் காமன் கம்போஸ்டா பிரின்சிபல் ரோலை பிளே பண்ணதில்ல, அதுக்குமே ஒரு பாராட்டுகள் கிடைச்சிருக்கு. ஓகே, அடுத்து அமித், அந்த கெட்டப் வைரஸ், அந்த வைரஸ் கெட்டப்புக்கும் அவர் பண்ண இதுக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் கூட எப்படி பிஹேவ் பண்ணது அதெல்லாம். அடுத்து ஃபைனலி பார்வதிக்கான அப்ரிசியேஷன் கிடைக்குமா அப்படின்றது தான் பார்வதி கேட்டிருந்தாங்க. ஸோ நம்ம ஒரு வேலையை செய்கிறோம், அந்த வேலைக்கான ஊதியம் கிடைக்கணும்ல, அதுக்கான ரெஸ்பான்ஸ் கிடைக்கணும்ல அப்படின்றது சொல்லிட்டு இருந்தாங்களே. அதுக்கான ரெஸ்பான்ஸ் இன்னைக்கு பார்வதிக்கு கிடைக்குது. அந்த 2 ப்ரோமோலேயே உங்களுக்கு தெரியும். இன்னொரு பக்கம் அவங்களுக்கான பாராட்டுகள், வேலை செஞ்சதுக்கான பாராட்டுகளுமே கிடைக்குது. அதுலேயும் குறிப்பாக ஸ்டூடெண்ட்ஸை டேக் கேர் பண்ண விதமாக இருக்கட்டும், குழந்தைகளா அப்படின்னு பேசினதா இருக்கட்டும்ன்ற மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணாங்கல்ல, அதுல அவங்களுக்கான பாராட்டுகளும் நன்றாக கிடைத்துள்ளது. இதெல்லாம் அப்ரிசியேஷன். ஓகே, ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் சொன்ன 5 பேரும், டீச்சர்ஸ்ல இந்த 3 பேர் பிளஸ் இங்க. ஓகே, இதுல அதை தாண்டி வேற யாரும் அப்ரிஷியேட் பண்ண முடியும் நீங்களே சொல்லுங்களேன். பண்ண முடியாது, பண்றதுக்கு ஆள் இல்லை அப்படின்றது தான். அடுத்து ரோஸ்டிங், அதுல குக்கிங் இஷ்யூ, எஃப்ஜேவோட குக்கிங் இஷ்யூ, அதில் வந்து ப்ராப்பர் எல்லாம் எக்ஸ்பிளனேஷனே கொடுக்கல. நீங்களே பார்த்துருப்பீங்க. கன்ஃபியூஸ் ஆயிட்டேன் சார், மயங்கிட்டேன் சார், கையில் காயப்பட்டுருச்சு சார், நான் வியானா பக்கம் போயிட்டேன் சார், வியானா கூட தான் இருந்தேன் சார் அப்படின்ற மாதிரி முழுக்க அவர் வந்து வியானாக்கு ஒரு சேவகராகவும், நான் எல்லா வீடியோவில் இது சொல்கிறேன், என்ன பண்ணுறது, சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கேன். ஸோ வியானாவோட முழு காவலராகவும் இருந்தவர் எஃப்ஜே மட்டும்தான். ஸோ கண்டிப்பாக அது ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கல. அவருக்கு ஒன்றும் இல்லைங்க, திமிரு, வேற எதுவுமே இல்லை. நான் கேப்டன்சில் எப்படியா இருந்தாலும் அடுத்த வாரம் போறேன்ற திமிருத்தனத்தால தான் எஃப்ஜே இப்படி வந்து ஆடிட்டு இருந்தாரு. அதுக்கான ஆடிய பவரை கட் பண்ணிட்டா அடங்குவாருன்ற மாதிரி மொத்தமா கட் பண்ணி விட்டாலும் அவர் பேசுற திமிருத்தனமும் வார்த்தையும் இது எதுவும் கண்ட்ரோல் ஆகல. அதுக்கு வீக்கெண்ட்ல வச்சு பொலன்னு பொழக்க தான் செய்வாங்க. இது ஒரு பக்கம். ஓகே, அதுக்கப்புறம் கேப்டனாவும் ஒழுங்கா பண்ணல, வார்டனாவும் ஒழுங்கா பண்ணல. ஸோ வார்டன் யாராவது போய் ஸ்டூடெண்ட் கூட அப்படி நடந்துப்பாங்களா? கேட்டா கேரக்டர்ல இருக்கேன், ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து பாடத்தை சொல்லி கொடுக்குறேன், நல்லா எக்ஸ்பிளைன் பண்ண வைக்கிறேன், புரிய வைக்கிறேன்ற மாதிரி நிறைய விஷயங்கள் பேசினார்ல, அதுக்கெல்லாம் ரோஸ்ட் உள்ளதான் செய்யும், வச்சு செஞ்சிருக்காங்க போல இருக்கு. அதுக்கப்புறம் வார்டனுக்கு பிடிச்சிச்சா, பியூர் கேப்டன்சி ஃபார் ஆங்கர் இஷ்யூ, நோ டிசிப்ளின். ஸோ ஆங்கர் இஷ்யூஸ்க்கும் ஒரு பக்கம் அடி விழுந்திருக்கு, டிசிப்ளைனாவும் இல்லை. வார்டனோட டிசிப்ளின் எங்க போச்சு? வார்டனோட டிசிப்ளின் இருந்துச்சா கரெக்டா? அது ஒண்ணுமே பண்றது இல்லை. கொடுக்கப்பட்ட ரோல் என்ன, ரோல்லையே ஃபர்ஸ்ட் அவர் இல்லை. பட் அந்த ரோல்ல கோவப்படக்கூடாது, கத்தக்கூடாதுன்னா அவர் கோவப்பட்டார், கத்தினார், பல விஷயங்களும் பண்ணார். இதுல உச்சகட்ட கடுப்பே, அது வேணுத்துக்கிட்டே கையை கட் பண்ணிக்கிட்டு பார்வதி கூட ஒர்க் பண்ணலன்னு ஒரு டிராமா கிரியேட் பண்ணிருக்கீங்க பாரு, அதுதான் ஒஸ்ட். இன்னும் அடுத்து ஒஸ்ட் ஸ்டூடெண்ட் ரோஸ்ட், வியானா. ஸோ அதில் ஸ்டூடெண்ட்ல ஒஸ்டா இருந்தது யாரு? வியானாவோட ஆக்டிவிட்டிஸ் அட்ரஸ் பண்ணியே ஆகணும். அதுக்கு ரோஸ்ட் விழுந்திருக்கு. அது ஏன் ப்ரோமோல உள்ளன்னு எனக்கு தெரியல. அடுத்து டாஸ்க் லெட்டர் இஷ்யூ, டாஸ்க் லெட்டரோட இஷ்யூமே டிஸ்கஷன் நடந்திருக்கு, வியானாவோட ரோஸ்ட். அப்புறம் விஜிஎஸ் ஆஸ்கடு ரோஸ்ட்,
விஜேஎஸ் எல்லாருமே வியானாவோட ரோலை பத்தி ஒரு ஒப்பீனியன் கேட்டு ரோஸ்ட் பண்ணியிருக்காரு அப்படின்றது தான் தகவல் வந்திருக்கு. யார் யாருக்கெல்லாம் ரோஸ்ட் போய் சேரணுமோ அவங்களுக்குலாம் தேர்ந்திருக்கு, பாராட்டு போய் சேர வேண்டிய நபர்களுக்கு பாராட்டு சேர்ந்துருக்குது. ஸோ இந்த வியானாவோட டாபிக்ல இருந்து எல்லாமே வச்சு செஞ்சிருக்காங்க. அப்ப எனக்கு இன்னொரு டவுட் வருது, இதெல்லாம் இன்னைக்கு நடந்துட்டா அப்ப நாளைக்கு எபிசோட்ல என்ன பண்ணுவாங்க, நாளைக்கு எதை வச்சு அட்ரஸ் பண்ணுவாங்கன்ற கேள்வியே நமக்குள்ள வருது. அது என்னன்றது தெரியல. பட் வந்த தகவல் இதுதான், அதை உங்ககிட்ட சொல்லிடுறேன். எதாவது எபிசோட்ல போடுறானுங்க, எதாவது கட் பண்ணி தூக்குறாங்கன்றது நமக்கு தெரியல. வெயிட் பண்ணி பார்ப்போம். நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு எபிசோடும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா போவோன்றத நான் நினைக்கிறேன். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல போட்டுருங்க. பாய் கைஸ்.